வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட். தீத்வா புயல பத்தின ஒரு அவசர எச்சரிக்கை வந்திருக்கு. அடுத்த சில நிமிஷத்துல என்ன நடக்குது, நாம என்ன செய்யணும்னு விரிவா பார்க்கலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறதுலயே முக்கியமான தகவல் என்னன்னா, தமிழ்நாடோட சில பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட்னா சும்மா இல்ல, அதோட தீவிரத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது சாதாரண புயல் கிடையாதுங்க. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல பலமான சூறாவளி காத்து வீசும்னு கணிச்சிருக்காங்க. சில நேரத்துல காத்தோட வேகம் இதை விட இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த புயலோட பாதை. இது ரொம்ப முக்கியம். புயல் இப்போ எங்க இருக்கு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, எப்போ கரைய கடக்கும், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் இப்போதைக்கு ரொம்ப அவசியம். சரி, இந்த தீத்வா புயல் இப்போ கரெக்டா எங்க இருக்கு, நம்ம கடற்கரையிலிருந்து எவ்ளோ பக்கத்துல வந்திருக்குன்னு பார்க்கலாம். முக்கிய நகரங்களை வச்சு பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். லேட்டஸ்ட் அப்டேட் படி நம்ம தலைநகர் சென்னையிலிருந்து தெற்கே சுமார் 380 கிலோமீட்டர் தூரத்துல இந்த புயல் மையம் கொண்டிருக்கு. அதே மாதிரி நாகப்பட்டினத்திலிருந்து பார்த்தா தென்கிழக்கு திசையில 140 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையோட யாழ்ப்பாணத்துக்கு தெற்கே வெறும் 80 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. பாருங்க, புயல் நிலப்பகுதிக்கு எவ்ளோ பக்கத்துல வந்துருச்சுன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுது. இப்போதைக்கு புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு அதாவது நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரத்துல வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைக்கு நடுவுல எங்கேயாவது கரைய கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்? இங்க பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு தெளிவா பிரிச்சு காட்டியிருக்காங்க. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த 2 மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பெய்யும்னு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதேபோல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு பல வட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மழை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் புயலோட ரெட்ட அச்சுறுத்தல் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பலமான காத்தும் அதனால ஏற்பட போற கடல் கொந்தளிப்பும். காத்தோட வேகம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. இங்க பாருங்க, வட தமிழ்நாட்டு கடலோர பகுதிகள்லயும் புதுச்சேரியிலயும் மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும். சில சமயம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள்ல மணிக்கு 55-65 கிலோமீட்டர் வேகத்திலையும் சில சமயம் 75 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வேகம் எடுக்கும்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. மீனவர்கள் யாரும் எந்த காரணத்திற்கொண்டும் கடலுக்கு போகவே வேண்டாம்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. கடல் பயங்கர கொந்தளிப்பா இருக்கும். சோ ப்ளீஸ் ரிஸ்க் எடுக்காதீங்க. புயலோட தீவிரம் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்க. பாம்பன், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், காரைக்கால் துறைமுகங்கள்ல 4ஆம் நம்பர் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏத்திருக்காங்க. அதே நேரம் சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி பகுதிகள்ல 2ஆம் நம்பர் எச்சரிக்கை கூண்டு ஏத்தப்பட்டிருக்கு. இதுவே நிலைமையோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது நாம பாதுகாப்பா இருக்க என்ன செய்யணும், அரசாங்கம் என்னென்ன பாதுகாப்பு ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். அரசாங்கத்தோட அறிவுறுத்தல்கள் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியம். முதல்ல, தேவையில்லாம யாரும் வெளியில போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. 2வது, கடலோர பகுதிகள்லயோ இல்ல தாழ்வான பகுதிகள்லயோ இருக்கீங்கன்னா உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு, அதாவது புயல் பாதுகாப்பு மையங்களுக்கு போயிடுங்க. 3வது, அதிகாரிகள் சொல்றத கவனமா கேளுங்க, அவங்க கொடுக்கற அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. 4வதா, புயலால ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு தயாராருங்க. ஆக இப்ப நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தயாரா இருக்கிறது. புயலை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறதும் சரியான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் தான் இப்போதைக்கு நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் உடனே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறது தான் இப்போ முக்கியம். பத்திரமா இருங்க, தகவல்களோட இணைஞ்சிருங்க.